திருச்சிற்றம்பலம். நம்ம அறிவொளி சபையில தினமும் ஒரு சைவ சித்தாந்த சாஸ்திரமும் தோத்திரமும் அப்படின்னு ஒவ்வொரு பாடல்களாக நாம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு சாஸ்திர நூல்ல இருக்கிற ஒரு பாடல், தோத்திரத்துல இருக்கக்கூடிய தேவார பாடல்ல ஒரு பாடலை விளக்கமாக நாம சிந்திச்சுட்டு பாடிக்கொண்டும் இருக்கிறோம் பண்ணோட. இந்த முறையில நம்ம இதுவரைக்கும் சாஸ்திர நூல் அப்படின்னு பார்த்தோம்னா திரு உந்தியார், திருவருட்பயன், அப்புறம் உண்மை விளக்கம் அப்படின்னு மூன்று சாஸ்திர நூலை நம்ம சிந்திச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தபடியா நம்ம இன்னையில இருந்து நம்ம பார்க்க இருக்கிறது வினா வெண்பா அப்படிங்கிற இந்த பாடல். இந்த வினா வெண்பா அப்படிங்கிற இந்த பாடலுக்குள்ளார நம்ம செல்றதுக்கு முன்னாடி இந்த பாடலை இந்த நூலை நமக்கு அருளி செய்தது யாரு அப்படின்னு பார்க்கணும்னா, நம்ம இந்த தினமும் நம்ம பாடக்கூடிய இந்த புறச்சந்தான குரவர் துதியை கொஞ்சம் கவனிக்கலாம். இதுல நம்ம இது வரைக்கும் உண்மை விளக்கம் பார்த்தப்ப மெய்கண்ட தேவநாயனார் கிட்ட அவருடைய சீடரான திருவதிகை மணவாசகம் கடந்தார் அப்படிங்கிற சீடர் கேட்ட கேள்விகள் தான் இந்த உண்மை விளக்கம் முழுக்க இருந்துச்சு. அதுக்கு மெய்கண்ட தேவநாயனார் ஒரு அடுத்தடுத்து உடனே விடைய விளக்கமாக கூறுவது போல அமைய பெற்றிருந்தது இந்த உண்மை விளக்கம். மெய்கண்ட தேவநாயனாருக்கு நிறைய சீடர்கள் உண்டு. அதுல முதன்மையானவர் அப்படின்னு பார்த்தா அருள்நதி சிவாச்சாரியார். அவர் சிவஞான சித்தியார் அப்படிங்கிற நூலை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த அருள்நந்தி சிவாச்சாரியார் கிட்ட தீட்சை பெற்று சிவஞானம் பெற்றவங்க யார் அப்படின்னா, மறைஞான சம்பந்தர், நீராண்ட கடந்தை நகர் மறைஞான சம்பந்தர் நிலற்றாள் போற்றி அப்படின்னு நம்ம சொல்றோமே, அவங்கதான். இவங்க இந்த பெண்ணாகடம், கடலூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பெண்ணாகடம் மாவட்டத்துல பிறந்தவங்க. இவங்க இவங்க அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட சிவதீட்சை பெற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சிவ தர்மம் அப்படிங்கிற ஆகமத்தோட உத்திரப்பாகத்தை தமிழ்ல மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இவராக எழுதிய நூல்கள் அப்படிங்கிறது கையில கிடைக்க பெறவில்லை நமக்கு. அதனால அவர் எழுதல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். வேணும்னா இவருக்கு சீடர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான சீடர் யாருன்னா உமாபதியார். அவருடைய பாடல் தான் நம்ம திருவருட்பயன் நம்ம பார்த்தது. இந்த 2 அடி குறள் வெண்பால இந்த உமாபதியார் இவருடைய சீடரான உமாபதியார் 13 நூல்களை நமக்கு கொடுத்திருக்காரு. அதுல ஒண்ணுதான் வினா வெண்பா. இந்த உமாபதியார் எப்படி இவருக்கு சீடர் ஆனாரு அப்படிங்கிறது ஒரு ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான கதை. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வித்யாம்மா இதை சொல்லியிருக்கலாம், ஞாபகம் இருக்கும். இல்ல இதை ஆரம்பிக்க போறேங்கிறதுனால இதை நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம படிக்கிறத நம்ம தினமும் புறச்சந்தான குரவர் துதி படிக்கிறோம். அப்படிங்கும் பொழுது இந்த உமாபதியார், மறைஞான சம்பந்தர் இவங்களுடைய நூல்களை தான் இவங்க 2 பேரோடது தான் நம்ம இப்ப சிந்திச்சுட்டு இருக்க போறோம். இந்த கதையையும் தெரிந்து கொள்ளலாம். இதுல உமாபதியார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிதம்பரத்துல தில்லைவாழந்தனர் அந்த பிரிவுல இருக்குது. அவர்கள் தீட்சிதர்களாக இருந்துட்டு இருந்தவங்க. ரொம்ப முக்கியமான தீட்சிதருக்கு அந்த காலத்துல ஒரு மரபு இருந்துச்சாம். அது என்னன்னா, அவங்களுக்கு தீவிட்டி பிடித்து இந்த மேலத்தாளத்தோட அவங்கள அழைச்சிட்டு போவாங்களாம். ஒவ்வொரு தடவையும் கோயிலுக்கு போறப்பையும் வர்றப்பையும் அது இரவு நேரம்னு மட்டும் இல்லாம பகல் நேரத்துல கூட தீவிட்டிய பிடிச்சிட்டு அவங்க பல்லக்குல வச்சு மேலதாளத்தோட மரியாதை பண்ணி அழைச்சிட்டு போற வழக்கம் இருந்துட்டு இருந்திருக்கு. அந்த நிலையில உமாபதியாரையும் ஒரு நாள், அவர் தீட்சிதரா இருக்கிறாரு, அவர் ஒரு நாள் இத மாதிரி தீவிட்டிய முன்னாடி வச்சு முன்னாடி புடிச்சுக்கிட்டு இந்த மேலதாளத்துல இவர் பல்லக்குல ஏறி உட்கார்ந்துட்டு அவர் போயிட்டு இருந்த சமயத்துல நம்ம மறைஞான சம்பந்தர் அங்க அத பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னாராம். அவர் என்ன சொன்னாருன்னா, பட்ட மரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படின்னு சொன்னார். அதாவது இந்த பல்லக்கு அப்படிங்கிற இந்த பட்ட மரத்துல பகல் குருடு, பகல் நேரத்திலேயே கண்ணு தெரியாம இருக்கக்கூடிய நிலையில இருக்கிற
ஒரு குருடன் போறான் பார், ஏன்னா ஒரு தீவிட்டி பிடிச்சிட்டு போறதுனால. இத கேட்ட மார்க்கத்துல உமாபதி சிவாச்சாரியாருக்கு ஒரு ஒரு பொறி தட்டிருச்சு. ஆஹா, இதுல வந்து ஒரு நுட்பொருள் விளக்கத்தை அவர் உணர்றார். என்ன அப்படின்னா, இறைவனை நாம தினமும் பூஜை பண்ணி அவர் பக்கத்திலேயே இருந்து நம்ம வந்து கோயில்கள்ல பூஜை பண்ணி அப்படியெல்லாம் நம்ம செஞ்சுட்டா மட்டும் இறைவனை அடைந்திட முடியாது. இறைவனை அடைய ஒரு மெய் அன்பு அப்படிங்கிறது, உண்மை அன்புங்கிறது, இறைவனுடைய நெருக்கம் அப்படிங்கிறது வேணும். அதுக்கு நம்ம இப்ப ஒருத்தவங்க ஆச்சாரியாரா இருக்கிறாங்க, அவங்க வந்து கோயில் பூஜை பண்றாங்கங்கிற ஒரு காரணம் மட்டும் போதாது. உள்ளன்போடு அவங்க இறைவனோடு ஒரு பந்தத்தோட இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கிறவங்க பூஜையே பண்ணலைன்னா கூட இறைவனை தேடி வந்து ஆட்கொண்டுருவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த வார்த்தைகள் சொன்ன அந்த மார்க்கத்துல உமாபதியாருக்கு அறிவுல தோணுச்சான். இப்ப நம்ம வந்து கோயில்ல தினமும் நடராசருக்கு பூஜை பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம ஒரு பகல் குருடாதான் இருக்கிறோம் போல இருக்கு. இன்னும் நாம இறைவனுக்கு அறிந்து கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு தேவையான ஞானத்தை நாம இன்னும் பெறவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உமாபதியாருக்கு உரைத்து விட்டது. உடனே அந்த பல்லக்குல இருந்து குதிச்சுட்டாராம், ஜம்ப் பண்ணிட்டாராம். ஜம்ப் பண்ணி மறைஞான சம்பந்தர் கால்ல அப்படியே விழுந்து, நீங்க தான் என்னுடைய குரு, நான் என்னை எப்படியாவது சிஷ்யரா ஏத்துங்க, எனக்கு ஞானத்தை அருளுங்க அப்படின்னு அப்படியே ஜம்ப் பண்ணி கீழே விழுந்து இது பண்ணிட்டாராம். ஆனா மறைஞான சம்பந்தர் அப்படியே பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டாராம். நகர்ந்து போயிட்டு அப்படியே போனவரு அங்க வந்து ஒருத்தவங்க வீட்டுல வந்து அந்த தறி போட்டுட்டு இருந்தவங்க வீட்டுல கஞ்சி வச்சிருந்தாங்களாம். சுட சுட இந்த கஞ்சை எனக்கு தரீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஒரு சிவாச்சாரியார் தெரியுது எல்லாருக்கும். உடனே அவங்க வந்து கையை நீட்டுறாராம். 2 கையையும் நீட்டி மறைஞான சம்பந்தர் கையை நீட்டி கேட்ட உடனே, இல்ல சுட போகுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா கொடு, இல்ல எனக்கெல்லாம் சுடாது கொடுங்கன்னொடனே அவர் அப்படியே 2 கையாலையும் வாங்கி அவர் குடிக்கிறப்ப அந்த முழங்கை வழியா அந்த கஞ்சி அப்படிங்கிறது வழிந்து ஓட, அத உமாபதியார் அப்படியே புடிச்சு அவர் குடிக்கிறார். இது வந்து குருவோட தீர்த்தம், குருவோட பிரசாதம் அப்படின்னு. அப்ப வந்து மறைஞான சம்பந்தர், சரி இவர் வந்து உண்மையான அந்த தாகம் இவருக்கு இருக்கு, இவருக்கு வந்து ஞானம் வேணும் அப்படிங்கிற தாகத்துலதான் இவன் இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உமாபதியார சீடரா ஏத்துக்கிட்டாராம். அப்படி அவர் சீடரா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து தீட்சிதர்கள் வந்து இவரை தள்ளி வைக்கப்பட்டார் அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம அப்பப்ப அடிக்கடி நான் இந்த உமாபதியார் பற்றின கதைகளை நம்ம அதுக்கு ஒரு தடவை வித்யாம்மாவும் சொல்லியிருக்காங்க. அப்பதான் கொடிக்கவி அப்படிங்கறதெல்லாம் பாடினாங்க அப்படிங்கறதெல்லாம் சொன்னாங்க. நம்ம இன்னொரு முறையும் அதெல்லாம் சிந்திக்கலாம். சோ இப்படிதான் வந்து உமாபதியார் மறைஞான சம்பந்தருக்கு சீடரானார். அந்த பட்டமரத்தில் பகல் குருடு போகுது பார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய் உண்மை பொருள் அவர் ஒரு நிமிஷத்துல அவர் உணர்ந்துட்டார். அப்பவே அவர் வந்து அவருடைய திசை அப்படிங்கிறது வந்து சிவத்தை நோக்கியதாக திரும்பி விட்டது. இப்படி வந்து பலருக்கு அந்த பல சொற்கள், அந்த வார்த்தைகள் வந்து பல ஒரு மாற்றங்களை ஏற்படுத்துது. அந்த வகையில தான் அப்படி அவரு இந்த உமாபதியார் தன்னை சீடர் ஆனதுக்கு அப்புறமா அவர் வந்து பல 13 நூல்களை நமக்கு அருளி செய்திருக்கிறார். அதுல ஒண்ணுதான் இந்த வினாவெண்பா. இந்த வினாவெண்பா அப்படிங்கிற நூல் எப்படி இருக்கும்னா, தன்னுடைய குருவாகிய மறைஞான சம்பந்தர்கிட்ட கேள்வி கேட்பது போல இருக்கும். எனக்கு சில டவுட் இருக்கு அப்படிங்கிற, இப்ப எப்படி உண்மை விளக்கம்ல கேள்வி கேட்டு உடனே பதில் கிடைச்சதோ அது மாதிரி இங்க இல்லாம கேள்விகள் மட்டுமே இருக்கும். விடை அப்படிங்கறத வந்து கடைசியாக 13வது பாட்டுல குருவான மறைஞான சம்பந்தர் ஒரு பாடல்ல சொல்லியிருப்பார். ஆனா நமக்கு வந்து நம்ம திருவாவடுதுறை ஆதீனத்தோட பாட புத்தகத்தை நான் வந்து வழிகாட்டு நூலாக வைத்திருக்கிறேன். அதுல வந்து சித்தாந்த வித்யாசாகரம் வைத்தியநாதன் அவர்கள் வந்து விளக்க உரைய நமக்கு அருளி இருக்கிறாங்க. அந்த வகையில
நம்ம அந்த கேள்விக்கான விடைய உடனேவே பார்த்து விடலாம். ஏன்னா இன்னும் நம்ம வந்து அந்த கேள்வியை கேட்ட உடனே சிந்தித்து அதற்கான இதை நம்ம தெரிந்து கொள்றது அப்படிங்கிறது சில பேருக்கு கஷ்டமாக இருக்கிற காரணத்தால நாம் அந்த இந்த புத்தகத்துல என்ன விடை அப்படிங்கறது இருந்திருக்குமோ அத நானும் உங்க கூட பகிர்ந்துடுறேன். அதுல என்ன எழுதப்பட்டு இருக்கிறதோ அதை உங்க கூட பகிர்ந்துடுறேன். இந்த வகையில நம்ம தினமும் வந்து ஒரு பாடலாக பார்க்கலாம். இன்னைக்கு வந்து முதல் பாடல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா டைம் இருக்கா? நம்ம இன்னைக்கு பார்த்துடலாமா முதல் பாடலை, இல்ல நாளையில இருந்து துவங்கலாமா? இது இது சொல்லுங்க திவ்யா. ஓகே. இது வந்து முதல் பாடல் என்ன அப்படின்னா, நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடுவினையேன் பாடு இதன் முன் ஒன்றவார் சோலை உயர் மருதை சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ அப்படின்னு சொல்றாரு. இதுலயும் அப்படிதான். உண்மை விளக்கம்ல எப்படி திருவதிகை மனவாசகர் கடந்தார், அவருடைய குருநாதரை சிவமாகவே பாவித்து சிவத்துக்கிட்ட கேள்வி கேட்பது போலயே கேட்டாரோ அதே போலதான் இங்கேயும் கேட்கிறாரு. இங்க கேக்குற ஒரு ஒரு கொஸ்டின் என்னன்னா, இருள் இருந்தா ஒளி இருக்காது, ஒளி இருந்தா இருள் இருக்காது. இப்ப நீங்க ஒரு ரூம் இருட்டா இருக்கு, லைட் போட்டுட்டா அந்த இடத்துல இருட்டு இருக்குன்னு நீங்க சொல்ல முடியுமா? முடியாது. அங்க வெளிச்சம் இருக்குன்னு தான் சொல்லுவீங்க. அதே மாதிரி வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது. இப்படி இருக்கிற ஒரு முற்றிலும் எதிரெதிராக இருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களும் நம்ம பாக்குறோம். இதுக்குல கொடு வினையேன் இந்த நாய் அப்படின்னு தன்னை சொல்லி பாடு இதன் முன், இதற்கு முன்னாடி நான் வந்து ஆணவம் அப்படிங்கிற இருள்ல மறைக்கப்பட்டு நின்ற போது என் கூட நீ இருந்தாயே அப்படின்னு கேக்குறார். நீங்க பொழுது நம்ம யார புரிஞ்சுக்கணும்னா, இறைவன் சிவபெருமான் நான் வந்து நின்று கொண்டிருந்தாயே. ஆணவம் இப்ப வந்து அடுத்த நிலைக்கு அவர் சென்றுட்டு இருக்கார். இருந்தாலும் அவர் சொல்றாரு, நான் ஆணவ மல மறைப்புக்கு உட்பட்டு நின்ற போது இருள்மயமாய் இருந்தேனே, உயர்ந்த அழகிய சோலைகள் நிறைந்த மருதை நகரில் எழுந்தருளியுள்ள மறைஞான சம்பந்த பெருமானே, அந்நிலையில் நீ என்னோடு பொருந்தி நின்றாய் என்றோ. அப்ப வந்து இங்க வந்து தனது குருவை வந்து சிவமாக சொல்றாரு. நீ அப்ப எப்படி என் கூட பொருந்திருந்த? நீ வந்து ஒரு ஞானம் ஒளி வீசக்கூடியவன், நான் அப்ப வந்து இருள்மயமா இருந்தேன், எப்படி அப்படிங்கிறதுக்கு இந்த புத்தகத்துல நமக்கு வந்து ஒரு விடை சொல்லி இருக்கிறாங்க. அது வந்து சைவ சித்தாந்த சாஸ்திர விளக்கத்தின் கூறாக இதை நாம புரிந்து கொள்ளும் பொழுது, எப்படி வந்து இந்த உலகத்துல சூரிய சூரிய ஒளி அப்படிங்கிறது நிறைந்து எங்கேயும் காணப்படுது. இருந்த போதும் யாருக்காவது கண்ணுல புரை ஏற்பட்டு கண் பார்வையற்ற ஒரு நிலையில இருந்தா அவர்களால அந்த சூரிய ஒளியின் வெளிச்சத்தால காட்டப்படக்கூடிய பொருட்களை காண முடியாதோ, அப்ப அவர்களுடைய கண்களில் குறை இருப்பதனால அவர்களால என்ன பண்ண முடியாது, அந்த சூரிய வெளிச்சத்தை அவங்களால கிரகிச்சுக்க முடியாதோ. அப்படிதான் ஆன்மாவுக்கு கண்ணாக இருக்கக்கூடிய அறிவுல ஆணவம் அப்படிங்கிற ஒரு குற்றம் ஏற்படும் பொழுது அதனால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒளியும் ஆனா அதே சமயத்துல சூரியன் இல்ல அப்படிங்கிறதும் பொய் கிடையாது. என்னால அதை பார்க்க முடியலங்கிறதும் பொய் கிடையாது. ரெண்டுமே உண்மை. ஆனா குற்றம் அப்படிங்கிறது ஒண்ணு கண்ணுல இருக்கு. அதனால இருளும் வெளிச்சமும் ஓரிடத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நம்ம சைவ சித்தாந்த மற்ற சாஸ்திர நூல்களை எல்லாம் கற்றறிந்த வர்கள் இதை நமக்கு அருளி செய்திருக்கிறார்கள். இதற்கான விடையை அருளி செய்திருக்கிறார்கள். இதை நாம் சிந்திப்பதற்காகவே இந்த வினாவெண்பாவை நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. நீடும் ஒளியும் நிறை இருளும் ஓரிடத்து கூடல் அரிது கொடுவினையேன் பாடு இதன் முன் ஒன்றவார் சோலை உயர் மருதை சம்பந்தா நின்றவாறு எவ்வாறு நீ அப்படிங்கிற இந்த கேள்வியும் இந்த கேள்விக்கான சித்தாந்த சாஸ்திர விளக்கமும் நீங்க இப்ப புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல ஏதாவது உங்களுக்கு ஐயம் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம்.
திருச்சிற்றம்பலம். மறைஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி போற்றி. உமாபதியார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.